தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி செகண்ட் ஃபுட்டாக பாப்பாவுக்கு நேந்திர பழம் தான் வேக வச்சு கொடுக்க போகிறேன். அப்படியே நமக்கு கொடுக்கக்கூடாது. அது வேக வச்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். பழத்துக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு நான் மிக்சியில் தான் அடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து கொடுத்துட போகிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைக்கடலை மீல் மேக்கரெல்லாம் சேர்த்து 1 பாயிண்ட் ரைஸாக தான் செய்ய போகிறேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து வெங்காயம் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி புதினாவை இதில் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா மல்லியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மீல் மேக்கரையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் ரைஸ் சேர்த்து 2 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சாதம் சூப்பராக